வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம்லாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 2 மணி நேரம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த ஓவரால் ட்ரெண்டு கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் ஃப்ரேமை கேண்டில் ஸ்டிக்கோட டைம் ஃப்ரேமை அதிகரிச்சிருக்கிறோம். டிசம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 270லேருந்து மார்க்கெட் மறுபடியும் 370லேருந்து 417 வரைக்கும் போயிட்டு திருப்பி 370 வந்து மேலே போக முடியாமல் சரிவை கொடுத்துட்ருக்கு காப்பர் மார்க்கெட். நேற்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், 360-62 இந்த இடம் காப்பர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த 360-62 அப்படின்ற இடத்துல பல முறை காப்பர் மார்க்கெட்டில் இந்த 360-62 இந்த ஜோன் வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான இடமா அமைஞ்சிருக்கு. அதனால் இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்த இடம்தான். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 366லேருந்து இந்த 362 இதை விட்டு மேலே போகாமல் இது கீழேயே ப்ரைஸ் நின்றுட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, மறுபடியும் 362க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 2 மணி நேரம் கேண்டில் ஸ்டிக்கை நம்ம மறுபடியும் 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக்காக மாற்றிட்டு நேற்று நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணலான்னு தான் நினச்சிருந்தோம். அதனால் 364 ஓப்பன் ஆன காப்பர் மார்க்கெட் சைடாகவே மூவ் ஆகிட்டு இருந்து 365.4லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 358க்கு கொஞ்சம் கீழே வந்து 61.25 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட்டை முழுக்க டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 360 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 366 வரைக்கும் செல் பண்ணி 67 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சொல்லப்போனால் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஏற்றம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணுறது நல்லது. நம்மளோட நோக்கம் ஒன்று தான், இந்த 62-66க்கு இதுக்கு தொடர்ந்து கீழே ப்ரைஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் நம்மளோட கவனம். அப்படி தொடர்ந்து இருந்ததுன்னா எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 356. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.